ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க அம்மா கை பக்குவத்தில் ரொம்ப டேஸ்டியான மட்டன் கறி ஆட்டுக்கறி குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா கறியை நல்லா கழுவி எடுத்துட்டாங்க. ஒரு பெரிய பர்த்தனில் எண்ணெய், கடுகு, கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கினாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாம் 2 கிலோ அளவுக்கு கறியை வச்சு தான் குழம்பு செய்ய போகிறோம். கறி பார்த்திங்கன்னா கழுவி வச்சுருந்தோம்ல, அது பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் இல்லாமல் போட்டுக்கணுங்க. அதனால் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறமா இப்போ மட்டன் சேர்த்துக்கலாங்க. ஆட்டுக்கறி நல்லா கழுவி எடுத்த ஆட்டுக்கறியை எண்ணெயிலே சேர்த்துக்கலாம். மிளகாய் தூளெல்லாம் போடாததுக்கு முன்னே கறியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா கறியும் தண்ணியெல்லாம் இல்லாத மாதிரி வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அம்மா சமைக்கிறதுலே பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லா குழம்பும் நல்லாயிருக்கும். என்ன இருந்தாலும் இந்த மட்டன் குழம்பு ரொம்பவே ஸ்பெஷல். சூப்பராக கறியெல்லாம் போட்டுட்டாங்களா. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கட்டுங்க. இப்போ கறி குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறாங்க. மூடி போட்டு நல்லா வேக வச்சுட்டாங்க. தண்ணியெல்லாம் பாருங்கள், நம்ம தண்ணியே சேர்க்கலை. மட்டன்லேருந்து எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கறி பார்த்திங்கன்னா இப்போ நல்லா சூப்பராக வெந்துட்டு இருக்குங்க. இப்போ மிளகாய் பொடி சேர்த்துக்க போகிறாங்க. நாங்கள் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறோங்க. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறாங்க. இந்த மிளகாய் தூள் இருக்கிற பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டாங்க. இந்த ஆட்டுக்கறி குழம்பை பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா எல்லாட்டுக்கறி தாங்க எப்பயுமே வாங்குவோம். முத்துநாடெல்லாம் வாங்கினா பார்த்திங்கன்னா கறி வேகாது. அதனால எல்லா ஆட்டுக்கறியை வாங்கி சமைக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ மசாலா அரைச்சி வச்சுருக்காங்க. ஒரு தேங்காய் கூடவே பார்த்திங்கன்னா 4 தக்காளிங்க அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இந்த மட்டன் கறியோடு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. குழம்புக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி வச்சுட்டாங்க. குழம்பு நல்லா கொதிக்கிட்டுங்க. இந்த மாதிரி தளன்னு கொதித்து வரணும். குழம்போட பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. குழம்பு பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதித்து எடுத்தால் சூப்பர் டேஸ்டியான மட்டன் குழம்பு ரெடிங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. அடுத்ததான் என்ன, கொத்தமல்லியில் தூவி இறக்கி சாப்பிட வேண்டியது தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே போல் சமைச்சி சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி களி தாங்க செஞ்சுருக்கேன். ஆட்டுக்கறி குழம்போடு களி வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால இன்றைக்கி களியை